தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கி கிறிஸ்து சொன்ன மறுபடியும் பிறக்க வேண்டும் அப்படின்ற வார்த்தையை பற்றி நம்ம பார்ப்போம். யோவான் 3:3-8 வரைக்கும் உள்ள வசனத்தோட விளக்கத்தை சொல்கிறேன். அதாவது ஒரு மனுஷன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும் அப்படின்னா மறுபடியும் பிறக்கணும். பிறந்தாத்தான் அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க கிறிஸ்து. அது எப்படி பிறக்கிறது அப்படின்னா, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜலத்தினாலும் ஆவியினாலும்ன்ற போது கிறிஸ்து எப்படி ஞானஸ்நானம் எப்படி எடுத்தாரோ அதேமாதிரி பரிசுத்த ஆவியினால் எப்படி பிறந்தாரோ அதே மாதிரி சாதாரண மனிதனாகிய நாமும் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்திருக்கணும். அப்போ தான் நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும் அப்படின்னு கிறிஸ்து சொல்கிறாங்க. ஆனால் இப்போ ஜலத்தினால் பிறந்திருக்கோம். அதை இப்போ யாரோ ஒரு ஆள் ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க அப்படின்னா கொடுத்துட்றாங்க, நம்ம போய் வாங்கிடுறோம், நம்ம ஜலத்தினால் பிறந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது அடுத்து ஆவியினால் பிறக்கிறது எப்படி அப்படின்னா, அவருடைய இரத்தத்திலும் அவருடைய மாமிசத்திலும் சாதாரண மனுஷனாகிய நாம் பங்கெடுத்து அவர் நமக்குள்ளேயும் நாம் அவருக்குள்ளேயும் ஒரே சரீரமும் ஒரே இரத்தமுமாக ஆனதுனால அவர் பரிசுத்தர். அதனால் நம்ம சாதாரண மனுஷனாகிய நாமும் பரிசுத்தராக அவராலே ஆக்கப்படுகிறோம். அதனால் நாமளும் பரிசுத்த ஆவியினால் பிறந்தவர்களாக மாற்றப்படுகிறோம். யோவான் 1:12-13 பிரகாரம் அவர்கள் இரத்தத்தினாலாவது சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்களாக ஆக்கப்படுகிறார்கள். அவர்கள் பரிசுத்த ஆவியினால் பிறந்தவர்களாக ஆக்கப்படுகிறார்கள். இப்படி பரிசுத்த ஆவியினால் நம்மளும் பிறந்ததுனால நாம் நம்முடைய பாவத்திலேருந்து அதே 3:19 நீ மண்ணாக இருக்கிற மண்ணுக்கு திரும்பாங்கிற பாவத்திலேருந்து விடுதலையாகி நாம் விடுதலையானதுனால நம்ம சரீரத்திலே நிலச்சி இருந்து கிறிஸ்து வருகையின் போது தேவனுடைய ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ள தகுதி உடையவர்களாக இருப்போம். இதைத்தான் அவர் தெளிவாக சொல்கிறாரு. மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும். மாம்சத்தினால் பிறந்த அப்படின்னா ஒரு மாம்சத்துக்கு உண்டான சாபத்தின் பிரகாரம் நம்ம மண்ணோடு மண்ணாக போவோம். இதே பரிசுத்த ஆவியினால் பிறந்திருந்தோம் அப்படின்னா பரிசுத்த ஆவியினால் பிறப்பினால் அதுக்குண்டான பலனை அனுபவித்து நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவோம். அடுத்து இன்னொரு வசனத்தை சொல்கிறாங்க. காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறா, அது ஆனாலும் அது இன்ன இடத்துலேருந்து வந்துடுது இன்ன இடத்துக்கு போகுது அப்படின்னு உங்களால் யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி தான் பரிசுத்த ஆவியினால் பிறந்தவனும் அப்படி தான் இருப்பான். பரிசுத்த ஆவியினால் இப்போ பிறந்திருக்கிறான் அப்படின்னு யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அவன் எப்படி பிறந்தானும் உங்களுக்கு தெரியாது, அதே மாதிரி அவன் எங்கே போகிறானாலும் உங்களுக்கு தெரியாது, அதை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு அவர் தெளிவாக சொல்கிறார். கிறிஸ்து வருகையின் போது பரிசுத்த ஆவியினால் பிறந்தவங்க மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். இப்போ இருக்கிறவங்களுக்கு அந்த தகுதியே கிடையாது. ஏன்னா அவங்க இரத்தத்திலும் மாம்சத்திலும் பிறக்கலை, பரிசுத்த ஆவியினால் பிறக்கலை. அதனால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது.